GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் அதுதான் திறமை. கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? சசிகலா கால நக்கி, சசிகலா கால் செருப்புல இருக்கிற அழுக்க நக்கி இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்த சசிகலா கால் நக்கி நீ தளபதி பத்தி பேசுறியா? நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்துல என்னென்ன சாதனை செய்தேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாம நான் சொல்றேன். ராமாயணத்தை எழுதுறது ஷேக்லியார்னு சொன்ன மிகப்பெரிய அறிவாளி நீ பார்த்து துண்டு சீட்டு சொல்றியா? துண்டு பையன் நீ தான். எடப்பாடி கெட்பாடி பேட்டியே நீ சீட்டு பார்த்தானே பேசு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வதில் என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன். பகிரங்கமா மக்களிடத்துல உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க, நாங்களுடைய திட்டத்தை சொல்றேன், மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும். அவர் தகுதிக்கெல்லாம் அவர் கூட எல்லாம் நீ போய் பேசுறதுல நீ அவ்வளவு வரத்தான் நல்லா கிடையாது. என் கட்சியில இன்னொரு பேச்சாளர் இருக்காரு, உனக்கு சரியான ஆளு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. நீ சொல்ற மேடைக்கு அவர் அனுப்புறோம், அவர்கிட்ட பேசியா? முதல்ல எங்க 2 பேரும் ஜெயிச்சுட்டு அப்புறமா தளபதி பேசு. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அவ அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னாரு. உங்க அப்பா பேரை வைக்க முடியும். நீ ஒரு சாராய வியாபாரி, உங்க அப்பா ஒரு சாராய வியாபாரி, அவரு பேர் வைக்காத, உங்க அம்மா பேரை வைக்க முடியும். இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. லஞ்சம் வாங்குறது நீ உன் கட்சிக்காரன். திமுக ஆட்சி நீ அகற்றுவியா? நீ ஒரு அரசியல் ஆம்பளை அகற்றிப்பாரியா எடப்பாடி? ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா? நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறீங்க, பொட்டலாயிரும். பார்த்துக்கிட்டு ஆடணும். நீ ஒரு எஸ்ஸுக்கு பிறந்திருந்தா, நீ ஒரு எஸ்ஸுக்கு இந்த கலைஞர் சிலை கிட்ட வாடா. உங்க அம்மா உன்னை ஒத்தனைக்கே பத்திருந்தா வாடா. கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம டெட்பாடி நம்ம அதிமுக டம்மி பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. ஆமா, அந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே அந்த ஆள் பேசுறாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரின்னு சொல்றதை விட மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதாவது அந்த பதவி வெறி, தகுதி இல்லாதனால மக்கள் அந்த பதவி கொடுக்கல. பதவி சுகம் இல்லாத போயிடுச்சே, 1000 கோடி 1,00,000 கோடி ஊழல் பண்ண முடியாம போயிடுச்சேன்னு அப்படியே அலீரம் அந்த ஆள். அப்படியே கட்சியிலும் பிரச்சனை, எந்த நேரத்துல இந்த பதவி போவோன்னு தெரியல, கூடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுல இந்த ஆள் இஷ்டத்துக்கும் புலம்புறாரு. அதுல மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை குறித்து அவதூறாக இவர் பேசுறார். தளபதி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எடப்பாடிக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ நியாயமான முறையில, நாகரிகமான முறையில தளபதி பதில் கொடுக்கணும். அவரு தலைவர், இவரு எடப்பாடி டுபாக் ஒரு டெட்பாடி. அந்த நாகரிகம் எல்லாம் எடப்பாடி கிட்ட கேட்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி பண்ற அரசியல் என்னன்னு கேட்டா தரங்கட்ட கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் குப்பை தொட்டி அரசியல். ஆமா, அந்த ஆள் பேசுறதுல அப்படித்தான். ஒண்ணு எடப்பாடி கேட்கிறேன். பல முறை இதே கிங் 360 யூடியூப் சேனல்ல நான் எடப்பாடியை கேட்ட கேள்வி, நீ ஆகும்னா என்ன சொல்ற? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பார்த்து கேட்கும் போது நீ என்ன கேட்கிற? நீ கலைஞருக்கு மகனாக பிறந்த காரணத்தால் தான் கலைஞருக்கு மகனாக பிறந்திருக்கிறாய், கலைஞர் குடும்பத்தில பிறந்திருக்கிறாய், எனவேதான் இன்றைக்கு நீ அரசியலிலே வளர்கிறாய், முதலமைச்சராக இருக்கிறாய். கலைஞருக்கு மகனாக நீ பிறக்காமல் இருந்திருந்தால் நீ கவுன்சிலர் கூட ஆக முடியாதுன்னு திமுருத்தனமா எடப்பாடி திமுரு பிடிச்சி இந்த மாதிரி அகங்காரத்தனமா கேட்கும் போது என்ன சொல்றது? நம்ம எப்படி பேசணும் எடப்பாடி கிட்ட? டெட்பாடி தளபதி நீயும் ஒன்னா? நான் எடப்பாடி கேட்கிறேன். அவர் கலைஞருக்கு மகனாக பிறந்தார் என்பது பெரிய வரலாறு தான். கலைஞருக்கு தொண்டன் என்பதே எங்களுக்கெல்லாம் பெரிய வரலாறு. கலைஞருடைய தொண்டன் என்பதே எங்களுக்கெல்லாம் பெரிய வரலாறு. ஏன்னா அவர் கலைஞருடைய மகன் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும். ஆமா, அவர் கலைஞருடைய மகன், அவர் கலைஞருடைய மகன் தான். அவர் அப்பா தான் அவர் போட முடியும். இப்ப எடப்பாடி உங்க அப்பா பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ உங்க அப்பா பேர் தான் சொல்லுவ. உங்க அப்பா பேர் என்ன? எடப்பாடி கேட்டா உங்க அப்பா பேர் சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் பேரு, எதிர் வீட்டுக்காரன் பேரை சொல்லுவேன். உங்க அப்பா இன்சீரியல் போடாத கண்ட இன்சீரியலா போடுவேன். அவர் கலைஞருடைய மகன். அவர் கலைஞருக்கு மகனாக பேர பிறந்தால் கவுன்சில் கூட ஆகிருக்க முடியாதுன்ற அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவரு நீயும் ஒன்னாயா?
ஏயா எங்க தலைவர் தளபதி, மாண்புமிகு தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதியினுடைய கால் செருப்பு தூசிக்கு நீ எடப்பாடி டெட்பாடி சமாவியா? யோ, தளபதியுடைய அவர் தேச தலைவர். எங்க தலைவர் தளபதியினுடைய கேட்ல நிக்கிற வாட்ச்மேன் செக்யூரிட்டி, அவன் கால் செருப்பு. எங்க தலைவர் தளபதி முதலமைச்சருடைய தலைவர் தளபதியினுடைய கேட்ல செக்யூரிட்டி நிக்கிறாங்க இல்ல, நான் போலீஸ சொல்ல, அவங்க எல்லாம் உயர்ந்தவங்க, இவரும் உயர்ந்தவர் தான், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பிரைவேட் செக்யூரிட்டிஸ் நிக்கிறாங்க இல்ல, அந்த பிரைவேட் செக்யூரிட்டில கேட்ல நிப்பார் ஒருத்தர், அவர் கால் பூட்ஸ் தூசுக்கு கூட நீ டெட் பாடி எடப்பாடி சமம் கிடையாது. நீ வந்து அவரை பார்த்து தளபதியை பார்த்து நீ கலைஞருக்கு மகனாக பிறக்காமல் இருந்தா நீ கவுன்சிலர் ஆகிக்க முடியுமா? கவுன்சிலர் ஆகிக்க முடியுமா? நான் கேட்கிறேன், நீ அவரை பத்தி நீ பேச, நீ என்ன உனக்கு என்ன வரலாறு? நீ என்ன உழைச்சு நான் கிளை செயலர் அந்த வந்தேன் நீ சொல்ற, என்ன நீ உழைச்ச உழைப்பு தெரியாதா? கரப்பாம்பூச்சி போல் உயர்ந்து சென்று சசிகலா காலியில விழுந்து நீ முதலமைச்சர் ஆனா என்று எங்கள் தலைவர் தளபதி நாகரிகமா சொன்னார். நீ அவரை பார்த்து சொன்ன, நீ எப்படி முதலமைச்சரான டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி? நீ எப்படியா முதலமைச்சரான? எப்படி முதலமைச்சரான? அந்த சசிகலா ஓபிஎஸ் காலி பண்ணிட்டு கூவாத்தூர்ல உன் உட்பட எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்து ஊத்தி கொடுத்து டாபர் வேலை பார்த்து கேப் மாதிரி முள்ள மாதிரி வேலை பார்த்து எல்லாருக்கும் ஃபாரின் சரக்கா ஊத்தி கொடுத்து விதவிதமா சைஸா கலர் கலரா கொடுத்து எல்லா எம்எல்ஏங்களை கூவாத்தூர்ல கூட்டி வச்சு அது உன்னை முதலமைச்சராக்குச்சு. நீ எப்படி முதலமைச்சரான? இது நல்ல வண்டி, பட்டி பார்க்காத வண்டி, டிங்கரிங் பார்க்காத வண்டி, மார்க்கெட்டை நல்ல ஓடும், இந்த வண்டியை நம்பி நீங்க முதலீடு போடலாம், இந்த வண்டியை நம்பி நீங்க டிராவல் பண்ணலாம், இந்த வண்டி நீங்க போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், நல்ல வண்டி மார்க்கெட்ல புதுசா ரிலீஸ் பண்றேன், இந்த வண்டி எடப்பாடி எடப்பாடி டெட்பாடி எடப்பாடி பழனிசாமின்னு அப்படியே சசிகலா எடப்பாடி தோல் மேல அப்படியே கை போட்டுச்சு, லவ்வர் மேல கை போடுற மாதிரி. உடனே நீ என்ன பண்ண, எடப்பாடி நம்மள முதலமைச்சர்னு சின்னம்மா அறிவிச்சிட்டாங்களேன்னு நேரம் சசிகலா காலில் சாஸ்தாகமா விழுதையோ அப்படியே தவழ்ந்து போனையா. அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் பின்னால போது, இவனை வந்து நம்ம காலை பிடிக்கிட்டோம், அப்படியே சசிகலா அப்படி பின்னால பண்ண தவழ்ந்து போய் சசிகலா கால சாஸ்தாங்கமா இப்படி விழுந்தையா. யோ, நீ எல்லாம் தளபதி பத்தி பேசலாமா? எடப்பாடி டெட்பாடி, நீ எல்லாம் தலைவர் தளபதி பத்தி பேசலாமா? அவரை பத்தி பேச உனக்கெல்லாம் யோகிதை இருக்குதா? கவுன்சிலரோட சசிகலா கால் போட்ட பிச்சையா உனக்கு? யோ, சசிகலா கால் போட்ட பிச்சையா எடப்பாடி டெட்பாடி உனக்கு முதலமைச்சர் பதவி? சசிகலா காலை நக்கி, சசிகலா கால் செருப்புல இருக்கிற அழுக்க நக்கி இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்த சசிகலா கால் நக்கி நீ தளபதி பத்தி பேசுறியா? யோ, எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதிகளை முன்னிலைப்படுத்தல, தெரியுமா உனக்கு? எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் தலைவர்களை முன்னிலைப்படுத்தல. அவரே 14 வயசுல முடித்திருத்தும் கடையில இளைஞர் திமுகவை தொடங்கி சின்ன வயசுல தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அழைத்து வந்து கோபாலாபுரத்துல இளைஞர் திமுக சார்பில கொடியேற்றி எங்களை போன்ற பேச்சாளராக நாடு முழுவதும் சுற்றி வந்து தூக்குமேடை நாடகத்திலே கழக பிரச்சார நாடகத்திலே நடித்து தேர்தலில் என்று வட்டக்கழக பிரதிநிதியாக வெற்றி பெற்று நீ என்ன நான் கிளை செயலாளரா புல்தன் அன்றிய அவர் தேர்தலில் நின்று கலைஞரின் மகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரின் மகன் தேர்தலில் நின்று வட்ட பிரதிநிதியாக வெற்றி பெற்று மாவட்ட பிரதிநிதியாக வெற்றி பெற்று பொதுக்குழு உறுப்பினர், அதன் பிறகு ஜான்சிராணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞரணி 5 குழுவிலே அவரும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு வருடம் விசாவில் இருந்தார். எடப்பாடி டெட்பாடி கவுன்சிலர் ஆக முடியாது. ஐயோ, எங்க தலைவர் தளபதி எமர்ஜென்சில 1 வருஷம் விசால இருந்தார். நீ கூட ஜெயிலுக்கு போன. எதுக்கு போன? சாராய வியாபாரம் பண்ணிட்டு அதுல உங்க பங்காளிக்குள்ள தகராறு வந்து எடப்பாடியுடைய குலத்தொழிலே சாராயம் காசுறது. சாராய வியாபாரம் பண்ணிட்டு அதுக்குள்ள உங்களுக்கு சண்டை வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் அதன் பிறகு மாத கணக்கில் நீ காட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்த. காட்டுல ஒளிஞ்சிருந்து கூட சாராயம் காசு வித்து இருந்த. அப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் உன்னை காப்பாத்தி நீ கொலை பண்ணிட்டு சாராய வியாபாரம் பண்ணி சேலம் ஜெயில நீ போன. இன்னைக்கு கூட குறிப்பிட எடுத்தா இருக்கும். ஆனா எங்க தலைவர் தளபதி எமர்ஜென்சியில கைது செய்யப்பட்டார். முட்டாள், எங்க தலைவர் தளபதி எமர்ஜென்சியில கைது செய்யப்பட்டார். எங்க இனத்திற்காக அவருக்கு சாப்பாட்டுல மன்சூர் கலந்து கொடுத்தாங்க, குஷ்டரோகி ரூம கொடுத்தாங்க தங்கறதுக்கு. அவரை கொடுமைப்படுத்தணும், வித்தியாசாகர் அதிகாரி அவரை கொலை செய்யணும்னு கொலைவெறியோடு அவர் தாக்கணும். அப்ப சிட்டி பாபு என்கின்ற ஒரு மாவீரன் அன்றைய சென்னை மாநகரத்தின் மேயர் அவருக்காக உயிர் தியாகம் பண்ணான். இப்படி உழைத்து 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 அவர் முதல் 89ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறார். 1000 தொகுதியில் வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வைத்தார். 96ஆம் ஆண்டு மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினர். 96ஆம் ஆண்டு மாநகராட்சி மேயராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர். 44வது வயதிலே சென்னை மாநகரத்தின் மேயராக வருகிறார். 2001 உங்களின் அதிமுக அடக்குமுறை ஆட்சியிலும் அவர் மேயரா ஜெயிக்கிறார். எல்லாரும் பூத்தை கேப்சர் பண்ணுவாங்க. ஆனா 2001
கவுண்டிங் சென்டர் கேப்சர் பண்ணா. அப்பயும் தளபதி ஜெயிச்சு லண்டன் மாநகரத்தின் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். கென்டகி கர்னல் பட்டம் அமெரிக்கா கொடுத்துச்சா? யோ லக்காடி, எடப்பாடி டெட் பாடி அமெரிக்கா கொடுத்துச்சா? கென்டகி கர்னல் எங்க தலைவர் தளபதிக்கு, எங்க தலைவர் தளபதிக்கு அமெரிக்கா கொடுத்துச்சு. கென்டகி கர்னல் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக மேயர்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். ஆனால் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் மாநகராட்சி மேயராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், நான் முதலமைச்சர். யார் வந்தாலும் முதல் சென்னையின் தந்தை தளபதி தான் விமான நிலையத்தில் வரவேற்கிறார். எனவே தளபதிக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். தலைவர் தளபதிக்காக ஜெயலலிதா ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்ன சட்டத்தை கொண்டு வருகிறார் என்று கேட்டால், ஒரு பதவியில் தான் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மு.க. ஸ்டாலின் 2 பதவி, ஒன்று மாநகராட்சி மேயர், இன்னொன்று சட்டமன்ற உறுப்பினர். 2ல் ஏதாவது ஒரு பதவி உங்களுக்காக சட்டத்தை கொண்டு வருகிறேன், ஒரு பதவி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் எங்கள் தலைவர் தளபதி, இதை கேளியா டெட் பாடி எடப்பாடி, மேயர் பதவி தூக்கி விசிலடிச்சார். நானு எம்எல்ஏ இருந்தா உன் ஆட்சிக்கு சாவு மணி அடிப்பேன் சட்டமன்றத்தில் என்று பேசினார். அதன் பிறகு மீண்டும் அவர் வெற்றி பெற்று எல்லா மேயருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தில் படிப்படியாக உயர்ந்து எதிர்கட்சி தலைவராக 10 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். உன்னா மாதிரி டுபாகூர், கேப் மாதிரி, முல்ல மாதிரி, லக்காடி, பாடுஸ் மாதிரி, உன்ன மாதிரி ஒரு எச்சக்கலை, உன்ன மாதிரி சப்ப எதிர்கட்சி தலைவர்ல வலிமையான எதிர்கட்சி அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்தார். 10 வருடம் எதிர்கட்சி தலைவர். இன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்கள் உன்னை புறந்தள்ளிவிட்டு எடப்பாடி பழனிசாமி டெட் பாடி உனக்கு சாவு அடித்து விட்டு இன்றைக்கு அவர் முதலமைச்சராக வந்தார் என்று கேட்டால் உழைச்சி வந்தாரியா. கலைஞரின் மகன் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆனா எங்கேயும் கலைஞர் தளபதி என் புள்ளம் தூக்கி உள்ள, இது நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் தூக்கி உள்ள அவர் உழைச்சாரு, முதலமைச்சரான. உன் கதை என்ன சொல்லியா எடப்பாடி? உன் கதை என்ன சொல்லு? உன் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து ஊத்தி கொடுத்து கோவாத்தூர்ல எம்எல்ஏ நாள் தானே நீ? சசிகலா காலை பிடிச்சுன்னு எம்எல்ஏ நாள் தானே நீ? சசிகலா காலை பிடிச்சுன்னு நீ எம்எல்ஏ நாள் தானே நீ பேச உனக்கு தகுதி இருக்குதா? தளபதி பத்தி இவர் உழைச்சு வந்தாராம். இவங்க யாருக்கும் சிபாரிசு போனது இல்லையா? நீ சிபாரிசு போனதே சசிகலா கால் செருப்பு கிட்ட சிபாரிசு போன. சசிகலா கால் செருப்பு தான் உனக்கு சிபாரிசு பண்ணி முதலமைச்சராக்கிச்சு. எனவே தளபதி பத்தி பேசுவதற்கெல்லாம் என்ன சொல்றது, உனக்கெல்லாம் எந்த விதமான தகுதியும் கிடையாது. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் உங்க அப்பா பேர் வைக்கிறேன், உங்க அப்பா பேர் வைக்க முடியும். நீ ஒரு சாராய வியாபாரி, உங்க அப்பா எடப்பாடி நீ ஒரு சாராய வியாபாரி, உங்க அப்பா ஒரு சாராய வியாபாரி. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மு.க. ஸ்டாலின் உங்க அப்பா கலைஞர் பேர் வைக்கிறீங்க, என்ன பண்ண உங்க அப்பா பேர் வைக்க முடியும். நீ ஒரு சாராய வியாபாரி, உங்க அப்பா ஒரு சாராய வியாபாரி. 70 ஆண்டு காலம் இந்த நிலத்திற்காக உழைத்த தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அவரு பேர் வைக்காத உங்க அம்மா பேரை வைக்க முடியும். 70 ஆண்டு காலம் இந்த இனத்திற்காக உழைத்த தலைவர். 70 ஆண்டு காலம். 16 வயதில் திருவாரூர் வீதியில் கையில் தமிழ் கொடி ஏந்தி இந்திய தேடி வந்த பெண்ணை கேள்வி நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவளன. 16 வயதில் புயல் குணத்தோடு போர் குணத்தோடு கையிலே தமிழ் கொடி ஏந்தி மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர். 14 வயதில் இன்றைக்கு இருக்கிறத முரசொலி பத்திரிகை, உலக அரசியல் அரங்கின் முதன்மை திராவிட இனத்தின் பத்திரிகை முரசொலி பத்திரிகை. 14 வயதில் அந்த பத்திரிகை கையெழு பத்திரிகையாக தொடங்கி இளமை பலி என்று கட்டுரை எழுதிய அறிஞர் அண்ணா தந்தை பெரியாரிடத்திலே பாராட்டுக்களை பெற்ற தலைவர். கள்ளக்குடி போராட்டத்தில் தண்டவாளத்தை தலைவைத்துப்படுத்தி டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி மாற்றுங்கள் என்று எழுதிவர். உங்கள் கட்சியின் பேர் நீங்கள் அண்ணாவின் பேரிலே கட்சி நடத்தி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாளையங்கோட்டை சிறை தலைவர் கலைஞர் அடிபட்டு கிடக்கும் பொழுது பாளையங்கோட்டை சிறை அடிபட்டு கிடக்கும் என் தம்பி கருணாநிதி தண்டவாளத்திலே தலை வைத்துக் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதி அறிஞர் அண்ணாவால் பாராட்டுகள் பெற்றார். குளித்தலை தொடங்கி திருவாரூர் வரை உலக அரசின் வரலாற்றில் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலும் வென்று காட்டிய ஒரே தலைவர் இன்றைக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 5 முறை முதலமைச்சராக இருந்தார். காமராஜர் தேர்தலை தோத்தார், பெருந்தலைவர் காமராஜர். அறிஞர் அண்ணா கூட தேர்தலை வெற்றி வாய்ப்பு இழந்தார். உங்க அம்மா ஜெயலலிதா பர்கூர்ல தோத்துச்சு, நீயும் தோத்த. ஆனா தோக்காத தலைவர் கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தார். இந்த உலகத்தில் முதல் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை உலகத்தில் முதல் கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். பல ஆயிரம் கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்த தலைவர் டாக்டர் கலைஞர். கண்ணோலை திட்டம் கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். குடிசை வீடுகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். கை ரிக்ஷாவை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். மனிதனின் மலத்தை மனிதனை அள்ளக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். தலைவர் கலைஞர் என்றால் இந்த இனம் ஏது? இன்னைக்கு அம்பேத்கர் சட்ட மாமேதை அம்பேத்கர் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள்
மலைவாழ் மக்கள் நாம் யாரும் இடஒதுக்கீட்டு இல்லை, நமக்கு யாருக்கும் கல்வியில் இடஒதுக்கீட்டு வேலைப்பட்டது இல்லை. இன்றைக்கும் அந்த பூணூல் போட்ட பார்ப்பனரிடம் நாங்கள் அடிமையாக விழுந்து கிடந்திருக்க வேண்டும். அந்த மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், அவருக்கு உலகத்தில் முதல் மணிமண்டபம் கட்டியது டாக்டர் கலைஞர். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் கூட அவருக்கு மணிமண்டபம் கட்டவில்லை, கலைஞர் கட்டினார். நாணயத்தில் அம்பேத்கர் படம் பொறிக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஒன்றிய அரசிடம் வற்புறுத்தி தலைவர் கலைஞர் தான் நாணயத்தில் அம்பேத்கர் படத்தை இடம்பெற வைத்தார். இப்படி தலைவர் கலைஞரின் சாதனைகள் எவ்வளவு சாதனை. சமத்துவபுரத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர், திருமண உதவி பணம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவி பணம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர், ஜாதி கொடுமைகளை ஒழிக்க வேண்டும் என்று கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். இப்படி தலைவர் கலைஞரின் சாதனைகள் எவ்வளவு சாதனைகள். விவசாயிகளுக்காக உழவர் சந்தை திட்டத்தை முதல் இந்தியாவில் கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். நான் சொல்லிக் கொண்டே போவேன். அவர் வாழுகிற காலம் அல்ல, வாழ்ந்த ஒரு நிமிடமும் இந்த இனத்திற்காக உழைத்தார். எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞரின் பேனா சாய்கிறதோ அப்பொழுதெல்லாம் தலை நிமிர்ந்து நின்றது ஒரு மாபெரும் தலைவன் ஐயா, நம் தலைவர் கலைஞர். ஒரு மாபெரும் தலைவன். உன் தலைவி ஜெயலலிதாவுக்கு தலைவராக இருந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அரசியலை அறிமுகம் செய்தவர் தலைவர் கலைஞர். இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு உன்னையே சேர்த்து சொல்கிறேன், டெட்பாடி எடப்பாடி, நீ முதலமைச்சராக இருக்கும் பொழுது தேசிய கொடி ஏற்றினாயே, அந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் சுதந்திர நாள் என்று தேசிய கொடி ஏற்றுகிற உரிமை பெற்று தந்த தலைவர் டாக்டர் கலைஞர். நான் எவ்வளவு சொல்லி போனேன். அவருக்கு செலவிக்காம உங்க அம்மா ஜெயலலிதா வைப்பாங்க? யார் உங்க அம்மா ஜெயலலிதா? அதெல்லாம் பேசக்கூடாது. நீ கலைஞருக்கு உங்க அப்பனுக்கு செலவு வைக்கிறேன்னு கேட்கறிய, அதனால நான் டெட்பாடி எடப்பாடி கேட்கிறேன். இவருக்கு இவ்வளவு சாதனை இருக்குது. அவரை பழி வாங்கினா அவர் மீது ஊழல் போயிடும். ஊழல் லஞ்சம்ன்றையோ, ஊழலின் ஊற்றுக்கண் உங்க அம்மா ஜெயலலிதா, நீ எடப்பாடி டெட்பாடி. லஞ்சம் ஊழலுக்கு ஊற்றுக்கண் உங்க அம்மா ஜெயலலிதா, நீ எடப்பாடி பழனிசாமி. எங்க தலைவர் கலைஞர் மீது பொய்யான சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க. அந்த சர்க்காரியாவே அந்த கமிஷனை கழிச்சு போயிட்டாங்க, பொய்யான வழக்கம் சொல்லி. என்ன சொல்றது? ஆனா எங்க கலைஞர் கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், ஒரு உண்மையான தமிழினத்தின் தன்மானத்தின் தலைவர். உங்கள் அம்மா ஜெயலலிதாவே சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எல்லா கட்சி பத்தி பேசுறாங்க. பேசி திமுக பத்தி பேசும்போது தமிழினத்திற்காக உழைத்த ஒரு இயக்கம் திமுக, அதனுடைய தலைவர் கலைஞர் என்று உங்க அம்மா சட்டமன்றத்தில் பதிவு செய்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் பண்ணும்போது, பாட்டாளி மக்கள் கட்சிகள்லாம் மரவெட்டிங்க, ராமதாஸ் ஒரு மரவெட்டினு ராமதாஸ் விமர்சனம் பண்ணிட்டு அப்ப எல்லா கட்சியும் உயர்த்தி பேசுறாங்க. அப்ப திமுக சொல்லும் போது தமிழ் இனத்திற்காக உழைக்கிற ஒரு இயக்கம், தமிழ் மொழிக்காக உழைக்கிற ஒரு இயக்கம் திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய தலைவர் கலைஞர். என்ன சொல்றது? அவருக்கு செலவச்சிருந்து நீ பேசுறியா? அவருக்கு செலவிக்காத வேற யாருக்கு செலவிக்கிறது சொல்லு? உங்க அம்மாக்கா? உங்க அம்மா எங்க தலைவர் கலைஞர் கம்பேர் பண்ணுறியோ? முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறை தண்டனை பெற்றவர் யார்? முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறை தண்டனை பெற்றவர் யார்? முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறை தண்டனை பெற்றவர் யார் என்று கேட்டார் உங்க அம்மா ஜெயலலிதா. இது நீ தலைவரை பத்தி பேசதான் நான் பேசுறேன். முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிறை தண்டனை பெற்று முதலமைச்சர் பதவி இழந்தவர் யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. எனவே இந்தியாவின் அரசியல் கிரிமினல் குற்றவாளி தண்டனை பெற்ற முதலமைச்சர் யார் என்று கேட்டால் ஜெயலலிதா. 2 முறையா? பரப்பனகராக முதலமைச்சரா போறாங்க. சிறந்த நீதிபதி குன்னா ஜெயில் தண்டனை கொடுத்த உடனே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. கார்ல வந்துனே இருக்கிறாங்க, தண்டனை கொடுத்தா டிரைவர் இருக்கு கொடி கைட்டினா. இப்படி கரப்டட் பொலிட்டிக்கல் லீடர், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் லேட் செல்வி ஜெயலலிதா. இது யாரும் மறுக்க முடியுமா? எங்க கலைஞர் பத்தி நீ பேசுற? ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் உங்க சின்னம்மா யார், உனக்கு யார் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கின அந்த சின்னம்மா போச்சே ஜெயிலுக்கு. அப்ப ஜெயலலிதா கூட போய் அந்த அம்மா ஜெயலலிதா கூட ஊதுவத்தி உருட்டி இருக்கணும், 4 வருஷம் ஜெயில இருந்திருக்கணும். அந்த அம்மா இறந்துட்டனால அந்த அம்மாக்கு அந்த தண்டனை பொருத்தம் இல்லைன்ட்டான், பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம். யார பத்தி கலைஞருக்கு? ஆமாயா, கலைஞருக்கு செலவு வெப்பையா. அதனால தொடர்ந்து நீ தோக்கற. 2026 ஒரு புடிங்கி நட்டுவாராம் ஒரு எடப்பாடி. 2026 யார் கூட்டணி? நீயே பொதுச்செயலா இருக்க போறதுல எடப்பாடி பழனிசாமி. உன்னை காலி பண்ண போறாங்களே அவங்க அந்த சசிகலா இல்ல சின்னம்மா. நீயும் சின்னம்மான்னு சொன்னவங்க தானே. நடராஜனாலேயே சசிகலா அம்மாக்க முடியல, எவ்வளவு முட்டிக்கால் போட்டு பார்த்தா அந்த செத்தே போட்டான். நீங்கெல்லாம் சேர்ந்து அம்மாவை சின்னம்மா ஆக்குறோம் சொன்னீங்க. அந்த சின்னம் வேணும்ன்றாரு. அந்த கார்பரேஷன்ல டிடிடி பவுடர், பெனாயில், தொடப்பட்டுல ஊழல் பண்ண வேலுமணி, வீரமணி, குட்கா விஜயபாஸ்கர், வோடோபோன் அச்சுடாக ராஜேந்திர பாலாஜி, சரக்கு மட்டன் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, உதயகுமார், தர்மோகோல் சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு, அத்தனை பேர் வேணும்ன்றாங்க. இப்போ சசிகலா 2 கோடி கொடுத்துச்சு தீபாவளிக்கு எல்லாம் எம்எல்ஏக்கும். போய் வாங்கிக்கோன்னு ஏன் சொன்ன? பயம் உனக்கு, டவுசர் லூஸ். உடனே நீ எடப்பாடி 2 கோடி கொடுக்குறோம் எம்எல்ஏக்கு. நீ எதிர்கட்சி தலைவர் பதவி அந்தஸ்து தக்க வச்சுக்க சொந்த கட்சி எம்எல்ஏக்கு 2 கோடி கொடுத்து தீபாவளி 2 கோடி கொடுத்துறேன்.
சசிகலா 2 கோடி கொடுத்தவனே வாங்காதன்னு சொல்ல, வாங்கிக்கோ, நானும் இந்த 2 கோடி வச்சுக்கோன்னு கொடுக்குறேன். எனவே உன் லட்சணம் எப்படி இருக்கும்போது எந்த வகையில நீ தளபதி குறித்து பேசுகிறாய்? கலைஞரை குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? கடன் மேல் கடன் வாங்கி அதுல திட்டங்களை கொண்டு அந்த திட்டத்துக்கு நீங்க கலைஞர் பேர் வைக்கிறேன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? கடன் மேல் கடன் வாங்கி அந்த திட்டத்துக்கு நீ கலைஞர் பேர் வச்சு தமிழ்நாட்டை கடன்காரனா கிட்ட அந்த பேச்சு பேசி எடப்பாடி டெட் பாடி உனக்கு யோகிதை இருக்குதா? 7 லட்சம் கோடி கடன் வச்சு போன ஒரு பெரிய மனுஷன் தானே நீ? டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி 7 லட்சம் கோடி கடன் வச்சு அதுல என்ன திட்டத்தை கொண்டு வந்த? ஒரு மயிர் திட்டத்தையும் கொண்டு வரல. எல்லாம் கான்ட்ராக்ட் வேலைக்கு ஒதுக்கி அது இது பண்ணி அத்த ஊழல் பண்ணி உன் சம்மந்தி, உன் பிள்ளைக்கு பொண்ணு குத்தார உன் சம்மந்தி, அவரு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு நீ கான்ட்ராக்ட் வேலை கொடுத்து ஊழல் பண்ணி திருடி சாப்பிட்டது யாருன்னு கேட்டா நீ எடப்பாடி டெட் பாடி. கொடநாடு கொலை வழக்குல நீ ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், உன்னை அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காரு பார் தளபதி. இதுவே ஜெயலலிதா அந்த இடத்துல எப்பத்தி உன்னை உள்ள போட்டிருக்கும். எனவே கொலகாரன், கொள்ளக்காரன், சூனியக்காரன், சதிகாரன் யார் என்று கேட்டால் டெட் பாடி நீதான். யாரை பார்த்து சொல்லுகிறாய் கொள்ளடிக்கிறாச்சு? எங்க தளபதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கடை வாங்கினவன் நீ. இன்னைக்கு கடை வாங்க யாரு? நீதான். அதாவது இவர் என்னன்னு கேட்டா துண்டு சீட்டு இல்லாம முதலமைச்சர் திரு ஸ்டாலினால் பேச முடியுமா? நான் துண்டு சீட்டு இல்லாத பேசுவோம். அடே எங்க அப்பா, இவர் அப்படியே அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் படையினுடைய 50,000 வீரர்களையும் 50,000 வீரர்களையும் பேர் வச்சு கூப்பிடுறான். இவர் அப்படியே அலெக்சாண்டரையோ ராமாயணத்தை எழுத சேக்கிலியார்னு சொன்ன மிகப்பெரிய அறிவாளி நீ பார்த்து துண்டு சீட்டு சொல்றியா? துண்டு பையன் நீதான் எடப்பாடி டெட் பாடி. எங்க தலைவர் தளபதியை பார்த்தா துண்டு சீட்டு சொல்ற. அரசியல் துண்டு பையன் நீதாயா? அவர் பெரிய வரலாறு, அவருக்கு சொந்தம். அவரை பத்தி பேசுக இன்னும் அப்படியே மடந்திருந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவந்தி போல், அப்படியே ஓயாத அலை போல், சுனாமி அலை போல், அப்படியே செந்தமிழும் பைந்தமிழும் முத்தமிழும் அப்படியே எடப்பாடி வாயில தமிழ் தாய் நாட்டியம் ஆடும்பாடு. அடேங்க அப்பா, திருக்குறள் காட்ட அப்படியே அப்படியே எடப்பாடி சொல்லுவாரு. சங்கத்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ், என்ன சொல்றது, சிலப்பதிகாரம், இதெல்லாம் அப்படியே எடப்பாடிக்கு இருக்கிற அந்த ஒரு மெமரி பவர் இருக்குது இல்ல, அந்த நினைவாற்றல் அவ்வளோ அவருக்கு. பேட்டியே நீ சீட்டு பார்த்தானே பேசுற. நீ கூட மேடையில பேசும்போது சீட்டு பார்த்தா பேசுறேன். அவர் கலைஞரன், தமிழ் கடல், அவங்க அப்பா டாக்டர் கலைஞர், தமிழ் கடல். நான் துண்டு சீட்டிலா பேச ஒரு மேடைக்கு நான் வருகிறேன், நீ வர தயாரா? அவர் தகுதிக்கெல்லாம் அவர் கூட எல்லாம் நீ போய் பேசுறதுக்கெல்லாம் நீ அவ்வளவு வர்த்தான எல்லாம் கிடையாது. என்ன அவ்வளவு வர்த்தான எல்லாம் கிடையாது. என்ன இப்ப நான் மேடைக்கு வர முடியாது சொல்லல. அதனால நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு தளபதி, அவர்லாம் தலைவர். எடப்பாடி அவர்லாம் தளபதி, அவர்லாம் தலைவன், இந்தியாவுக்கே தலைவன். நீ டுபாகூர் துண்டு சீட்டு இல்லாம நீ பேசுவா? நான் விவாதம் செய்வதற்கு தயார்னா தளபதி இல்ல. ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த செமி ஃபைனல்ஸ்ல பாஸ் பண்ணு, அப்புறமா ஃபைனல்ஸுக்கு போலாம். என்ன சொல்றது, செமி ஃபைனல்ஸ் பாஸ் பண்ண. நான் என்ன சொல்றேன் எடப்பாடிக்கு, நீ எங்க மேடப்பட்டாலும் தலைவர் தளபதியின் முரட்டு பக்தன், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய அன்பு தொண்டன் குடியாத்த குமரன், நான் வரேன், நீ எங்க வேணாலும் மேடை போடு. உங்ககிட்ட நான் பேசுறேன். என்கிட்ட பேசுறியா இல்ல என்ன விடுப்பா. என் கட்சியில இன்னொரு பேச்சாளர் இருக்காரு, உனக்கு சரியான ஆளு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. நீ சொல்ற மேடைக்கு அவர் அனுப்புறோம், அவர்கிட்ட பேசுறியா? முதல்ல எங்க 2 பேரும் ஜெயிச்சுட்டு அப்புறமா தளபதி பேசு. தளபதிக்கெல்லாம் நீ என்னைக்குமே ஈக்குவல் ஆகும். தளபதிக்கெல்லாம் நீ என்னைக்குமே ஈக்குவல் ஆக முடியாது. என்ன அதாவது எவ்வளவு ஆணவத்தோடு, எந்த அரசியல் எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் அரசியல் இல்ல. நீங்க ஏமாற்றி ஆட்சிக்கு விட்டுறீங்க. நீ சொல்ற எடப்பாடி டெட் பாடி ஏமாற்றி நாங்க ஆட்சி கொண்டோம். அவர் ஆட்சிக்கு இன்னைக்கு என்ன பண்ணாம தளபதி? இன்னைக்கு பெண்கள் பேருந்துல இலவசமா பயணம் பண்றாரியா? அதை பார்த்தா இன்னைக்கு இந்தியாவே காப்பி அடிச்சு இன்னைக்கு கர்நாடகால பெண்கள் பேருந்து இலவசம் பயணம். நம்ம தலைவர் தளபதி தான் பெண்களுக்கு இலவச பேருந்துல பயணம். இன்னைக்கு நியாய விலைக்கடியில பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பள்ளியில 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படித்திருந்தால் அவர்கள் உயர்கல்வி படிக்கும் பொழுது அவர்களுக்கு 1000 ரூபாய். அதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில படித்திருந்தால் உயர்கல்வி திட்டத்துல அவங்களுக்கும் 1000 ரூபாய். இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுல இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள். இன்னைக்கு ஆரம்ப கல்வி, இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் போது காலையில டிஃபன் அவங்க வீட்டை சாப்பிடறாங்களோ இல்லையோ பழகி சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு டிஃபன் போற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு சாதனை பண்ணிட்டு இருக்காரு அவரு, எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு அவரு. யாரா மக்கள் ஒரு குறை சொல்றாங்களா? நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிய, நீ எதிர்கட்சி தலைவர் தானே, மாசத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இல்ல, ஏன் நடத்தல? நீ என்ன கேட்கிற எடப்பாடி டெட் பாடி? எங்க அதிமுக ஆட்சியில மாசத்துக்கு 2 ஆர்ப்பாட்டம் 3 ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க எங்களை கண்டிச்சு. திமுக நான் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தேன்னா, நீ ஊழலான அரசியல், நீ கேடி அரசியல், 420 அரசியல், கேப் மாதிரி முள்ள மாதிரி அரசியல், திருட்டுத்தனமான அரசியல், ஒருக்கித்தனமான அரசியல்,
என்ன சொல்றது, லக்காடி பாடு சரிசில லஞ்சம் 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 திருடி சாப்பிட்டீங்க. நீங்க திருடி சாப்பிட்டீங்க, அதை கண்டிச்சோம். இப்ப நீ எங்களை கண்டிக்கிட்டு என்ன இருக்குது? என்ன ஊழல் குற்றச்சாட்டு திமுக சொல்ல முடியும்? ஊழல் ஊழல் சொல்ற, என்ன ஊழல் சொல்லியா? எந்த துறையில ஊழல் சொல்லியா? எந்த துறையில ஊழல்? ஒரு ஊழல் இல்லையா? ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி. இயேசு புத்தர் காந்தி வழியிலே ஆட்சி நடத்துகிற இந்தியாவின் ஒரே தலைவர் எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கிய இளைஞரின் போர்முகிட்ட தலைவர், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிவள நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர் தலைவர் கலைஞர், இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தலைவன், வாழும் கலைஞராக, வாழும் பெரியாராக, வாழும் அண்ணாவாக, இன்றைக்கு தேச தலைவராக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் தளபதி இன்னைக்கு ஒரு ஊழலற்ற ஆட்சி நடத்துறார். அவர் மீது குறை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? அவரை பார்த்து நீ குறை சொல்லுகிறாய், அவர் ஏமாற்றி ஆட்சி கொண்டார். ஏடா இந்த சாதனை எல்லாம் பண்ண சாதனை சொல்லிட்டு இது நிறைய சொல்ற டைம் இல்ல. அவர் ஒரு சாதனை பண்ணிட்டே இருக்காரு தலைவர் தளபதி. நாளைய தமிழகம் அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர், இந்தியாவினுடைய இளம் அரசியல் தலைவன், இந்திய அரசியல் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிற எங்கள் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின், அவரை குறிச்சு பேசுற அண்ணன் உதயநிதி கால் செருப்பு கூட நீ டெட் பாடி எடப்பாடி சமம் கிடையாது. அவர் கூப்பிடுறாரு, என்னோட விவாதிக்க தயாரா, நீ என்ன தளபதியை கூப்பிடுறது? அவர் உன்னை கூப்பிடுறாரு, வரியா? அவருக்கு நீ தகுதி கிடையாது. இருந்தாலும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி கூப்பிடுறார், அவருடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல தயாரா? அவன் அவரை பத்தி பேசுற. யாரையா ஏமாத்தந்து நீ டெட் பாடி ஏமாத்தந்து நீ. அப்பாவி வன்னிய மக்களை ஏமாத்தந்து நீ யார்? அந்த தைலாபுர தோட்டத்துல 2 வியாபாரிகள் இருக்கிறானுங்க, ஊர் ஏமாத்துறவங்க, டுபாகோருங்க. டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஜாதி பேரை சொல்லி பொட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறானுங்க பாரு. அவங்க உங்க கூட கூட்டணி சேரணும்ன்றதுக்காக கூட்டணி சென்ட்டானுங்க. அப்பாவி வன்னிய மக்களை ஏமாத்தணும்னு சொல்லி அவங்க 10.5% கேட்டுனே இருந்தாங்க. 10.5% திடீர்னு அமைச்சரை கூட்டி தீர்மானம் பண்ணலாம் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை பார்க்கணும். அதுக்கெல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை பார்க்கணும். உடனே வன்னிய சமூகத்தின் மக்கள் ஓட்ட வாங்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றது, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு கரெக்டா 2 மணி நேரங்க, 2.5 மணி நேரம். எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறது 2.5 மணி நேரம் இருக்கும்போது இந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது டெட் பாடி அறிவிக்கிறார். என்னன்னு கேட்டா, வன்னியர்களுக்கு 10.5% ஒதுக்கி விட்டோம். இது நல்லா கவனிங்க. யாரையா ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது? டெட் பாடி, வன்னியர்களுக்கு 10.5% நான் ஒதுக்கிட்டேன்னு சொல்றேன். எப்ப சொல்ற? அதை நீ 4 மாசத்துக்கு முன்னால சொல்லிருக்கணும். நீ முதலமைச்சரா இருந்தால தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னால சொல்லியிருந்தீங்கன்னா ஒரே மாசத்துல அந்த நீதிமன்றம் நீக்கி இருக்கும். கரெக்டா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் இது எலெக்ஷன் கமிஷன் தமிழக பொதுத் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்ற? 10.5% வன்னிய மக்களுக்கு ஒதுக்கிட்டோம், அரசாணையை வெளியிட்டாச்சு. நீ சொல்லி 2.5 மணி நேரத்தை எலெக்ஷன் அறிவிச்சிட்டான். தேர்தல நின்ன அப்பாய் வன்னிய மக்கள் உனக்கு ஓட்டு போட்டான். நீ பாட்டாளி மக்களுக்கு கூட்டணி சேர்ந்தாலும் உனக்கு ஓட்டு போடல. நீ 10.5 ஃப்ராடுத்தனம், கேப் மாதிரி முள்ள மாதிரித்தனமா ஃப்ராடுத்தனம் பண்ணி 10.5 ஃப்ராடுத்தனம் பண்ணப்பார். அதை நம்பி அப்பாய் வன்னிய மக்கள் ஓட்டு போட்டான். எலெக்ஷன் முடிச்சு தலைவர் தளபதி முதலமைச்சர் வந்தார், எல்லா சமுதாயம் கோர்ட்டுக்கு போச்சு. எப்படா நீ கொடுக்க முடியும்னு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்போ நாம கொடுத்தோம், திமுக ஆட்சி தள்ளுபடி பண்ணிச்சு. யாரு பொய்யும் பித்தலாட்டத்தனமான அரசியல் பண்றது? டெட் பாடி அந்த பெரிய மனுஷன், அந்த டாக்டர் ராமதாஸ் ஒரு புள்ளைய பெற்று ஊர்மால் விட்டுக்காரு, அன்புமணின்னு. எவன் அங்க பொட்டி கொடுப்பான்னு வாங்கி சுத்தி நிக்கலான்னு ஒரு தருதல அவங்க எடப்பாடி கொடுத்தாரு, திமுக ஆட்சி எடுத்துட்டாங்க. நாங்களும் எடுத்தோம். வன்னிய சமூகத்தினுடைய 70% வாக்குகள் திமுக தான் போட்டாங்க. வன்னிய சமூகத்தின் மக்கள் இப்ப எல்லாரும் தலைவர் தளபதிக்கு பின்னாலும் நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் இருக்கிறார். எனவே வன்னிய மக்களை 10.5 தருகிறேன் என்று ஏமாற்றி பல சட்டமன்ற உறுப்பினர்களை வன்னியர் பகுதியில வென்றது எடப்பாடி. சோ யாருங்க ஏமாத்துது? நீங்களே சொல்ல. இவ்வளோ பொய்யும் பித்தலாட்டம் செய்து இன்னைக்கு அரசியல் கொண்ட எடப்பாடி அடுத்து நான் ஆட்சிக்கு வருவேன், நீ எம்எல்ஏ ஜெயிப்பியா? எழுதி வச்சுக்கா, தண்ணியில் எழுதி வச்சுக்க, நீ திரும்பி முதலமைச்சரா பண்றது எதிர்க்கு தலைவர் ஆவியான்ற சந்தேகம். இன்னைக்கு போய் விஜய் காலில் உழுந்து கிடைக்கிறீங்க. ஒரு எடப்பாடியாக ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்னன்னு கேட்டா, அறிக்கை வெளியில வாய்மொழி உத்தரம் எல்லா மாவட்ட செயலர் கூப்பிட்டு சொல்ல, யாரும் விஜய் பத்தி பேசுறாதீங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி, அன்னைக்கு சசிகலா கால் செருப்பை தொட்டு சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரான, இப்ப நான் போய் அதே மாதிரி டேபிள் அடியில போய் விஜய் காலில் விழுந்து விஜய் போட்டுக்கிற பூட்ஸை நக்கி தான் நான் முதலமைச்சரானோம். விஜய் யாரும் பேசுறாதீங்க. இவ்வளவு தரட்டக்க கேவலமான அரசியல் பண்ற நீ எங்க தலைவர் தளபதி பார்த்து கலைஞருக்கு கலைஞர் செலவு வைப்பையா? 234 தொகுதியில தலைவர் கலைஞர் செலவு வைப்போம். உன்னால என்ன புடுங்க முடியுமோ பிடிக்கும்.
லஞ்சம் வாங்குகிற திமுக அரசை அகற்றுவோமா? என்ன லஞ்சம் வாங்கினாங்க? லஞ்சம் வாங்குறது நீ உன் கட்சிக்காரன். திமுக ஆட்சியை நீ அகற்றுவியா? நீ ஒரு அரசியல் ஆம்பளை இருந்தா அகற்றிப்பாரியா? எடப்பாடி அகற்றிப்பாரியா? நீ அரசியல் ஆம்பளையா இருந்தா திமுக ஆட்சி அகற்றுவியா? இனி திமுக தாயா. இனி தொடர்ந்து அதிமுக சந்திக்க போவது தோல்வி 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 தோல்விதாயா. இனி நீ தோல்விதாயா சந்திக்க போற. இனி திமுக வெற்றி 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 வெற்றியா? உங்களுக்கு எல்லாம் ஆப்பிற்கு தாயா வந்துகிறார் ஒரு இளம் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற தலைவன் உதித்திருக்கிறார். என்னுடைய அரசியல் சர்வீஸ் இல்ல உதயநிதிக்கு. ஆமா, உன் அரசியல் சர்வீஸ் இல்ல உதயநிதிக்கு நீ சொல்ற இல்ல. ஆனா அந்த உதயநிதியினுடைய அரசியலுக்கு முன்னால உன் அரசியல் பச்சா பிளக்கா பையன். எங்க அண்ணன் உதயநிதிக்கு முன்னால, அவர் அரசியலுக்கு முன்னால அவர் கேட்கிற ஒரு கேள்விக்காக உன்னால் பதில் சொல்ல முடியுதா? எடப்பாடிக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா? எனவே இவ்வளவு நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுது நான் செய்த சாதனை என்னையா சாதனை பண்ண? திருடின உன்னுடைய ஆட்சியில வெள்ளம் வந்த போது சென்னை எப்படி மிதக்குச்சு? எத்தனை புணங்கள் மிதக்குச்சு? எங்கள் ஆட்சியில தளபதி எப்படி மக்களை காப்பாற்றுறார்? தளபதி எப்படி மக்களை காப்பாற்றுறார்? அண்ணன் உதயநிதி களத்துக்கு போறார். அவர் கூட மாண்புமிகு அண்ணன் அருணையன் செல்வம், அண்ணன் ஏவா வேலு போன்றவர்கள், மூத்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு போன்றவர்கள், சென்னையில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள், அண்ணன் சேகர்பாபு போன்றவர்கள் களத்துக்கு போறாங்க, மக்கள்கிட்ட பணியாற்றுறாங்க. மேயர் சகோதரி பிரியாராஜன், மழை வந்துச்சுன்னா 2 மணி நேரத்தை மழைக்கு வந்தவன் அறிகுறியே கிடையாது. நீ அரசியல் பண்றது நாகரிகமான அரசியல் பண்ற. எனவே நான் எடப்பாடிக்கு சொல்றேன், மரியாதையா அரசியல் பண்ண. கலைஞருக்கு செலவு வைப்போம். உன்னால ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. அந்த தகுதி அவர் இருக்குது. தங்க திறப்பைய கலைஞருக்கு சிலை. இந்த ஆள் கலைஞர் சிலை அவன் சொல்றான். யாரு? அந்த சீமான் ஒரு புறம்போக்கு எச்ச பொறுக்கி நாய்க்கிறான் இல்ல, கண்டனுக்கு போந்தவன். அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. மலையாளத்துக்காரங்க. அந்த சீமான் அவன் சொல்றான், ஒரு தமிழன் ஆட்சிக்கு வந்தால் கலைஞரின் கருவறையை பேர்த்தெடுப்போம், கலைஞர் சிலையை உடைப்போம். அந்த தமிழன் யாருன்னா பத்திரிகையாளர் கேள்வி என்னதான் நீ கேட்க மாட்டீங்களா? ஆடாம செருப்பால் அடிக்காது வேசி மகனை. இவன் சீமான் இவன் அந்த தமிழன் இவனா முதலமைச்சர். டே உன் கட்சியில விஜய் ஓட்டு போடுறோம்டா. டே சீமான், உன் கட்சியில இருக்கிற பாரு அத்தனை பேரும் விஜய் ஓட்டு போடுறோம்டா. டே உன் கட்சியில அத்தனை பேரும் விஜய் ஓட்டு போறோம்டா. இவன் சொல்றான் விஜய் கட்சியில இருந்து என்கிட்ட வந்துட்டாங்க. அந்த விஜய சொல்லணும். இவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றான். அந்த இவன் இந்த கண்டனுக்கு வந்த சீமான நல்ல இந்த புறம்போக்கு சீமான இவனுக்கு அந்த விஜய் நம்மளை சீமான் திட்டாமட்டும் சொல்லி சகோதரர் சீமானுக்கு பிறந்தாள் வாழ்த்துக்கள். உடனே இவன் என்ன சொல்றான், இந்த சீமான் சார், நீ என்னதான் பிறந்தாள் வாழ்த்துக்கள் சொன்னாலும் உன்னை வெச்சு செய்ய போறேன், உன்னை விடவே மாட்டேன், உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன், நீ பிறந்தாள் வாழ்த்து சொல்லிட்டா நான் உன்னை பாராட்டுவேனான்னு கேட்கறான். அவன் நல்லவனும் கெட்டவனும் விஜய். திமுக எதிர்த்து பிஜேபி விஜய்க்கு 2000 கோடி பணம் கொடுத்தாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மாநாட்டுக்கு 100 கோடி கொடுத்தாங்க. அவன் சொல்லி திமுக பேசுறான். அந்த நடிகர், தமிழக வெத்துவிட்ட கழக தலைவர் அந்த நடிகர் விஜய். அவன் என்ன, அந்த நடிகர் விஜய் என்ன பண்றான், இவனுக்கு வாழ்த்து சொல்றான். இவன் நம்மளை திட்டாம விட்டாங்க. இவன் இந்த கண்டனுக்கு போந்தவன். இவன் நீ வாழ்த்து சொல்லிட்டா நான் உன்னை ஏத்துக்கணும்னா உன்னை வச்சு செய்வான்றான். இந்த பரம்போக்கு போய் கலைஞர் சிலை உடைப்பான். டே சீமான், நீ ஒரு எஸ்ஸுக்கு பிறந்திருந்தா, நீ ஒரு எஸ்ஸுக்கு இந்த கலைஞர் சிலை கிட்ட வாடா நீ. ஏண்டா உன் குடும்பத்தையே அந்த சாட்டை துரைமுருகனுக்கு தாரை வாத்து கொடுத்துட்டு, அவன் பசங்க 2 பசங்க, அவனுக்கு 2 குழந்தைகளை கையில் வழி பத்துச்சு. யாருக்கு? சாட்டை திறமை. அது என் குழந்தைங்கன்ற. நாயை கொண்டு போய் மீட்டிங் விடுவாங்க. நாயை கொண்டு போய் மீட்டிங் விடுவாங்க. அந்த மாதிரி உன் பொண்டாட்டிய சாட்டை துறைமுகன்கிட்ட மீட்டிங் விட்டு, சாட்டை துறைமுகம் மூலமா உன் பொண்டாட்டி 2 குழந்தைய பெற்றுக்கணும். அதுக்கு நீ உன் இன்சூர் போடுற. உன்னுடைய பொழப்பே அவனுக்கு கேடு கட்ட பொழப்பாகுது. இலங்கை தமிழர் பேரை சொல்லி பிச்செடுத்து சாப்பிடுற. நீ பிச்செடுத்து சாப்பிடுங்கிற, ஓசியில குடிக்கிற, துட்டு குத்து குடிக்கிறது இல்லை. அது வெளிநாட்டு சரக்கா கேட்கற. என்ன சரக்குன்னு பேரும் தெரியல அவனுக்கு. ஆனா வெளிநாட்டு சரக்கு வேணும்ன்ற. நீ கலைஞர் செடியை பேத்தெடுப்பியா? ஆடா டேய், செருப்பு பிஞ்சிடும். சீமான சொல்ற செருப்பு பிஞ்சிடும். இந்த தேர்தலில் மகனை நீ 2% ஓட்டு கூட வாங்க மாட்டடா. நீ வாங்குற இப்ப விஜய்க்கு எத்தனை சதவீதம் ஓட்டு, எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு சொல்றல, சீமானுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு, அதுதான் விஜய் ஓட்டு. அது விஜய் வாங்கிக்குவான். இனிமே நீ பேரம் பேசி உனக்கு பிஜேபி காரன் போய் அவன் பிஜேபி காரன் மரத்தை சூடா சாப்பிட்டு இருந்தப்பார். இனிமேல் அவன் மரத்தை அவன் உனக்கு கொடுக்க மாட்டான். இனிமே உனக்கு எவனும் துட்டு கொடுக்க மாட்டான். கதை காலி அரசியல். கலைஞர் சிலையை உடைப்பான். யார் சிலைடா உடைப்பு? கலைஞரா? டேய் தைரியம் தான், வாடா வாடா. உங்க அம்மா உன்னை ஒத்தனைக்கே பத்திருந்தா வாடா. நீ பிறந்து வேற யாருக்கோ நீ போட்டு நினைச்சு இன்னொருத்தருக்கு உன் பொழப்பு. நான் இந்த மலையாளத்துக்கார நாய், தமிழ் தேசியமா அடி செருப்பான நாய. இந்த எடப்பாடி கலைஞர் சிலை பத்தி பேசுனதுக்கு உங்க சீமான் சாமான் பேசுறான். நான் கலைஞர் சிலை ஓடி செருப்பால் அடிப்பாங்கன்னா பாத்துறோம். உன்ன கலைஞரை பத்தி பேசுனா 234 தொகுதியில கலைஞர் சிலை வைப்போட்டே நீங்க எல்லாமே காலிடா. எடப்பாடி நீ தொடர் தோல்விதான்.
சீமான் தேர்தலோட முடியடா உங்க நல்லா தூக்கி உள்ள போடாம இருப்பாரா தலைவர். அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர், ஜெயலலிதாவே ஜெயில கம்பெனி வச்சாரு எங்க அண்ணன் ஆளுந்தூர் RS பாரதி. அண்ணன் ஆளுந்தூர் RS பாரதி சொன்னார் தளபதி கிட்ட, சீமான் ஓவரா பேசுறான், அவனை தூக்கி உள்ள போனான், தலைவர் வேணா விட்டுடுவான்னு. கலைஞர் புள்ள இல்லையா, வேணா விட்டுடு, பேசினா பேசின்னு போறான். அவன் உள்ள போட்டா என்னை தூக்கி ஒன்று பழி வாங்க உள்ள போடுவாங்க, பேசினா பேசின்னு போறான். மக்கள் 2026 அவங்க காலி பண்ணிவிடுவாங்க, அதனால விட்டுடுங்க, அவெல்லாம் நம்ம ஒரு ஆள் இல்லைன்ட்டார் தளபதி. அதே மாதிரிதான் இந்த எடப்பாடி தூக்கி உள்ள போட்டுருக்கலாம், வேணான்னு விட்டார். எத்தனை அண்ணாத்தி அமைச்சர் உள்ள போயிருக்கணும், வேணான்னு விட்டார். உங்களுக்கு எல்லாம் பிச்சை போட்டார், உங்களுக்கு எல்லாம் அரசியல்ல பிச்சை போட்டவரு, உங்களுக்கு எல்லாம் ஜெயிலு போகாம வெளியே நடமாடுறது உங்களுக்கு சுதந்திர வாழ்க்கை பிச்சை போட்டவர் யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி. எல்லாம் வாங்கடா, தினம் எங்க தலைவர் தளபதி வீட்டுக்கு வந்து அவர் காலில் போடுற செருப்பையும் பூட்ஸையும், எடப்பாடியா இருக்கட்டும், சீமான் சாமானா இருக்கட்டும், எந்த பாடுசா இருக்கட்டும், எங்க தளபதி கால் செருப்புக்கும் பூட்ஸுக்கும் நாளைய தமிழக மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு பூட்ஸுக்கும் வந்து பாலிஷ் போடுங்க, அப்பனா உங்களுக்கு புத்தி வருதான் பார்க்கலாம். அதனால தளபதியை பத்தி பேசுறது என்ன, துண்டு சீட்டுன்னு பேசுறதுக்கு துண்டு பையன் எடப்பாடி உனக்கு தகுதி கிடையாது. அவர் தலைவன், நீ துபாகோ. டே சீமான் செருப்பிஞ்சு கூட கலைஞரை பத்தி பேசினா. நன்றி வணக்கம், நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the daily.